Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard maxல exercise 5.2ல third sum. Find the equation of hyperbola. இதில் third subdivision. Passing through 5, -2. So 5, -2 அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த ஹைப்பர்போலாவில் இருக்குது. And length of transverse axis along x-axis and of length 8 unit. அதாவது மேஜர் ஆக்சிஸோட லென்த் வந்து 8 யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 2a ஈக்குவல் டு 8. ஏன்னா 2aங்கிறது தான் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 4. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இதுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும், ஒரு பாயிண்ட்டும் தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ டெம்பரரியாக xy அப்படின்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ 25 பை 16 மைனஸ் இது என்னாகும்? 4 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ நான் இந்த 4 பை பி ஸ்கொயரை இந்த சைட் கொண்டு வந்துட்டு இதை இங்கிட்டு கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன ஆகும்? 4 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 பை 16 மைனஸ் 1ன்னு ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25 பை 16. இது என்ன ஆகும்? மைனஸ் 16 ஆகும். ஸோ நம்மளுக்கு வெறும் 9 பை 16 தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் இது பண்ணால் பி ஸ்கொயர் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 பை 9 இன்ட்டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது மொத்தம் 64 பை 9. ஸோ நம்மளுக்கு இப்போ ஏ ஸ்கொயரும் தெரிஞ்சிருச்சு, பி ஸ்கொயரும் தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் வேல்யூ என்ன? 16 மைனஸ் y ஸ்கொயர் பை 64 பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ 64 பை 9 மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் 9y ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1.